பைபிளில் அன்னாள் அப்படின்ற ஒரு பெண்மணி இருந்தாங்களாம். இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததுனால அவங்களுடைய சகோதரி அவங்கள பயங்கரமா வார்த்தையினால வேதனைப்படுத்துவாங்களாம். அவங்கள வேதனைப்படுத்தும் பொழுதெல்லாம் இவங்க பயங்கரமா அழ ஆரம்பிப்பாங்க. இந்த அன்னாள் எப்பொழுதுமே அழுது கொண்டிருந்தால் அப்படின்னு வசனம் சொல்கிறது. இவங்களுடைய சகோதரி என்ன நினைச்சாங்கன்னா, இவளால என்ன செய்ய முடியும், இவளால அழ மட்டும்தானே முடியும் அப்படின்னு இவங்க வார்த்தையினால அவங்கள தொடர்ந்து வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பாங்களாம். ஆனால் இந்த அன்னாள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாலாம். நடந்தது என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எந்த அதிகாரத்திற்கும் கட்டுப்படாதவர், எந்த மனிதனுக்கும் கட்டுப்படாத ஒரு தெய்வம். பாருங்க, இந்த அன்னாளுடைய கண்ணீருக்கு அவர் கட்டுப்பட்டுட்டார். இந்த அன்னாளுடைய கண்ணீரை தாண்டி அவரால் போக முடியல. இந்த அன்னாளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்து ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை கடவுள் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய கண்ணீர் ரொம்ப வல்லமை நிறைந்தது. ஆனா வல்லமை நிறைந்த இந்த கண்ணீரை ஒரு மனிதனுக்கு முன்னாடியும் விட்டுடாதீங்க, அது வீண்தான். ஆனா உங்களுடைய கண்ணீரை இந்த கருணாமூர்த்தியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்துல நீங்க விட்டு பாருங்க. ரொம்ப சாதாரணமானது தான் கண்ணீர். ஆனா இயேசுவினுடைய பாதத்துல விட்டுப்பார். அந்த கண்ணீர் கடவுளுடைய கரத்திலிருந்து உனக்கு பதிலை பெற்று தராது, மாறாக கடவுளுடைய கரத்திலிருந்து பதிலை அது பிடுங்கி கொண்டு வந்துடும். இயேசுவினுடைய பாதத்துல உன் கண்ணீரை விட்டுப்பார். அது இனிமேல் தான் உனக்கு பதிலை கொண்டு வருவதில்லை, ஏற்கனவே அது உனக்கு பதிலை கொண்டு வந்து விட்டது. எனக்கு அன்பானவர்களே, கடவுளுடைய பாதத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அவர்கள் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அது அவருடைய இருதயத்தை தொடும் அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க விடுற கண்ணீர் ஒரு சாதாரணமான ஒரு தண்ணீர் தான், ஆனால் உண்மையோட நீ விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வானத்தையே அது அசைச்சிரும்ன்றது உனக்கு தெரியுமா? ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நீ உண்மையாய் கடவுளுடைய பாதத்தில் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரை